வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கத்திரிக்காய் வதக்கல் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் வெடித்து வந்த பிறகு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 10 பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் போட்டு மசிச்சிடாமல் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் முழுசாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைக்கும் போதே கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கத்திரிக்காய் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மிளகுத்தூளும் கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பரட்டிட்டு இப்போ இது கூட கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லா உதிரியாக வடித்த சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு லஞ்ச் பேக்கிங்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.